குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்றும். எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேறியது. பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய தண்டனை, கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் நிறைவேற்றம். சரியான நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் நிறைவேறியது. எல்லை மறுவரையறை தொடர்பான மக்களின் கருத்திற்கு 6 வாரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி விளக்கம். மக்களின் கருத்துக்கள் நிச்சயம் பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூடுதல் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். அரசால் தயாரிக்கப்படும் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் ஆளுநர் குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. மாண்புமிகு ஆளுநர் வருகிறார், உரையாற்ற வருகிறார், ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார். ஆளுநரையோ மத்திய அரசையோ கண்டித்து அதிமுக கருப்பு சட்டை அணிந்திருந்தால் வாழ்த்தியிருப்பேன். அதிமுகவை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் இருக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கே என கேட்கிறார்கள். விடியல் என்பது மக்களுக்கு தானே தவிர மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல என முதலமைச்சர் சாடல். டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக பேசியதாக முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு அதிமுக எதிர்ப்பு. சுரங்கம் அமைந்தால் பதவியில் இருக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் உறுதி. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தால் இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்குன்னு கேட்காதே. குளிர் காய குறிப்பிட்டு சொல்கிறேன். மூன்று ஆண்டுகளில் 12,000 கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். 2011 முதல் 21 வரை பாதாளத்தில் இருந்த தமிழகத்தை மீட்டெடுத்துள்ளதாகவும் பேச்சு. பெஞ்சல் புயல் பேரிடர் நிதியாக 6,000 கோடி கேட்டும் மத்திய அரசு வழங்கவில்லை. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியையும் விடுவிக்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலாம். இதுவரை சுமார் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விளக்கம். காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதோடு ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.
சட்டம் ஒழுங்கு குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தை ஸ்டாலின் பஸ் என மக்கள் பெயர் வைத்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். புதுமை பெண் திட்டம், ஊட்டச்சத்து திட்டம் குறித்து பேரவையில் நிகழ்ச்சி. வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். சென்னை கோவையில் 3750 கோடியில் சாலைகள் சீரமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7வது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. நீட் தேர்வை மத்திய அரசால் மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என முதலமைச்சர் தெரிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். நீட் ரத்து ரகசியம் தங்களுக்கு தெரியும் என பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தம். பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற கனவு ஈடேறாது எனவும் விஜய் காட்டம். பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் சொன்னதுதான் உண்மை. அதிமுக முதலமைச்சர் தரப்பில் ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், டங்ஸ்டன், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உள்ளிட்ட விவகாரங்களில் அனல் பறக்கும் விவாதம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிக்கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் தலைமையுடன் ஆலோசித்தே முடிவு செய்யப்பட்டது. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். ஜனவரியில நோட்டிபிகேஷன் தேசிய தேர்தல் ஆணையத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டிற்கு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெறுவதற்கான நடைமுறை அமல்படுத்தப்படும். ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கோவிந்தா கோவிந்தா முழக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தி. காங்கிரசுக்கு கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ்காரருக்கு கோவிந்தா கோவிந்தா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணி தொடக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தை கண்டித்து சென்னையில் அதிமுக மகளிர் அணியினர் போராட்டம். அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கம். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் சென்னையில் சீமான் மீது 3 வழக்குகள் பதிவு. திராவிடர் கழகத்தினர் அளித்த புகாரில் சென்னை சைபர் கிரைம் பிரிவு போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV வைரஸ் பாதிப்பு. ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீவிர கண்காணிப்பு.
ஆக்கிரமிப்புகளை அகற்ற பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாத கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சூளைமேட்டை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி துப்பாக்கி முனையில் கைது. மதுரையில் பதுங்கியிருந்த கடகராஜை சுற்றி வளைத்தது சிறப்பு காவல் படை. கடலூர் மத்திய சிறையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த கைதி. நாய் கடித்து உயிரிழந்தாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. கேரள மாநிலம் பத்தனந்திட்டாவில் தலித் சிறுமிக்கு 5 ஆண்டுகளாக 60 பேர் பாலியல் வன்கொடுமை. புகாரின் பேரில் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது. கேரள மாநிலம் சபரிமலையில் மகர விளக்கு சிறப்பு பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம். அயோத்தி கோவிலில் ராமர் சிலைக்கு மகா அபிஷேகம். கும்பாபிஷேகம் ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து சிறப்பு பூஜை. அஸ்ஸாம் நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து 3வது தொழிலாளர் உடல் மீட்பு. மீதமுள்ள 6 பேரின் நிலை என்ன என பல்வேறு தரப்பினர் கேள்வி. பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குருப்ரீத் கோகி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பலி. தனது துப்பாக்கியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக சுட்டுக் கொண்டதாக போலீசார் தகவல்.